கண்மூடி நீ இருந்தாலே என் கவலைகள் என்றுதான் தீரும், என் கவலைகள் என்றுதான் தீரும். என் மீது என்ன கோபம், என் மீது என்ன கோபம், உன் பெண்ணும் ரொம்ப ரொம்ப பாவம். ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு, சக மனிதர்களுக்கு வாக்கு கொடுத்தாலே அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தமாகும். தெய்வத்தின் முன்னிலையில் அப்படியெல்லாம் இனி செய்யக்கூடாது என்று முடிவு எடுத்துவிட்டு அதை மீறினால் என்ன நடக்கும் என்பதை விளக்கவே இந்த பதிவு. எங்கள் ஊரில் உள்ள பவானியம்மன் ஆலயத்தில் சிலை வைத்த பிறகு ஆடி மாதம் திருவிழா வருமல்லவா, அப்பொழுது கும்பம் போடும் வழக்கம் இருந்தது. அதில் பலர் அசைவ படையல் போட வேண்டுமென்றும் சிலர் சைவ படையல் போட வேண்டுமென்றும் கூற பலர் விரும்பிய அசைவ படையலே போடப்பட்டது. வெளியில் சமைத்து எடுத்து கொண்டு வந்து போடுவார்கள். இப்படி 2 வருடம் நடந்தது. 3வது ஆடி மாத நெருக்கத்தில் ஒரு ஆடு பலியிட்டே தீர வேண்டும் என்று ஒரு வாலிபன் கங்கணம் கட்டி கொண்டு எதிர்த்தவர்களை வசைபாடி கொண்டும் இருந்தான். சிலை வைக்கும்போது சிலையின் அடியில் யந்திர பிரதிஷ்டை செய்த சிவாச்சாரியார் இந்த அம்மனுக்கு அசைவ படையல் கூடாது என்று சொல்லியிருந்தார். அப்போது எல்லோரும் தலையை ஆட்டிவிட்டு இப்படி செய்தார்கள். ஆடு பலி கொடுத்தே தீர வேண்டும் என்று சொன்ன வாலிபரின் மனைவி கர்ப்பிணியாக இருந்தார். தலைப்பிரசவம், குழந்தையும் பிறந்தது. குழந்தை உருவம் இல்லாமல் சதைப்பிண்டமாய் பிறந்தது என்று கேள்விப்பட்டோம். அப்பொழுதாவது மற்றவர்கள் உணர்ந்திருக்க வேண்டுமல்லவா? உணரவில்லை. அதையும் மீறி ஆடு பலியிடுவது என்று முடிவெடுத்திருந்தார்கள். திருவிழா காலங்களில் ஆலயத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் வீட்டில் இருக்கும் என் தெய்வத்திற்கு பெரிய படையல் போட வேண்டும் என்பதால் நான் அப்பொழுது அங்கு செல்ல மாட்டேன். மாலை 6 மணிக்கு எனது வீட்டில் படையல் போட்டேன். சைவ படையல்தான். பூஜை முடிந்தவுடன் எனது பூஜை அறையில் உதிர வாடை அடித்தது. ஏன் இப்படி வாடை வருகிறது என்று யோசனை செய்வதற்குள் ஆலய வளாகத்திலிருந்து ஆடு அலறும் சத்தம் கேட்க நானும் எட்டி பார்த்தேன். வீட்டிற்கும் ஆலயத்திற்கும் இடையில் மதிர்ச்சுவர் மட்டுமே இருக்கும். ஆடு பலியிடப்பட்டு அதை ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்தார்கள். உதிரம் சொட்ட சொட்ட அந்த காற்று எனக்கு தலைவலி வந்து வீட்டில் படையலிட்ட மகிழ்ச்சியே போய்விட்டது. அன்று இரவு பவானியம்மன் கனவில் வந்தாள். அன்னை பச்சை மலையின் உச்சியில் ஓடிச் சென்று அமர்ந்து கொண்டிருக்கிறாள். நானோ கீழே நின்று கொண்டு, அம்மா ஏன் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்க, அதற்கு அன்னையானவள், அந்த காக்கி சட்டை போட்டவனை நான் சும்மா விட மாட்டேன், என் கண்களை கட்டிவிட்டான் என்று கோபத்துடன் கூறுவது போல இருந்தது. விழிப்பும் வந்தது. விடிந்ததும் என் தோழியிடம் சென்று சொல்ல, ஆடு பலி கொடுத்த ஆசாமி இன்னார் என்றும் அவர் ஓட்டுநராக பணிபுரிகிறார், காக்கி சட்டை தான் அணிந்திருப்பார் என்ற விவரத்தையும் கூறினார். நாங்கள் சொல்வதையும் ஒருவரும் கேட்பதாய் இல்லை. இருவரும் பயந்து கொண்டே இருந்தோம். ஆலயத்தில் ஆடு பலியிட்ட அன்றே மழை கொட்டு கொட்டு என்று கொட்டி தீர்த்தது. ஆலய வளாகத்தை அன்னையே சுத்தம் செய்து கொண்டாள். நான் கனவு கண்ட விஷயத்தை எனது தோழி ஒருவரிடம் சொல்ல, அவரோ, அந்த அம்மா கனவில் மட்டும்தான் சாமி போய் சொல்லுமா என்று கிண்டலாய் சொல்ல, நாங்களும் பேசாமல் இருந்து விட்டோம். ஆனால் பயந்தபடியே இருந்தோம். மறு வருடம் ஆடி மாதம் அதே நாளில் அந்த நபர் பெரிய விபத்தில் சிக்கி சில நாட்களிலேயே இறந்தும் போனார். இளவயதுக்காரர் தான். அந்த வருடத்தில் அன்னைக்கு சைவ படையல்தான். அன்று முதல் இன்றும் அப்படியே தொடர்கின்றது. தெய்வத்தின் முன்னிலையில் எடுத்த முடிவிற்கு அஞ்சி வாழ வேண்டுமல்லவா? பவானி அம்மனின் அருள் அளப்பரியது. அன்பு நேயர்களே, அன்னையின் அருள் என்றும் எப்பொழுதும் நம்மை காத்த வண்ணம் இருக்க வேண்டும். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.